லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை, நான் தேவனால் அறிந்து கொள்ளப்படவில்லை என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இந்த வேத வசனத்தில் கூட யாரை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றால், சவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் போது தேவனை நோக்கி சவுலை பவுலாய் மாற்றினது போல என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கொடூர ஒரு மனிதனாக தான் சவுல் காணப்படுகிறார். எல்லா மனிதர்களையும் கொலை செய்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஆனால் இந்த சவுலை தமஸ்கு பட்டணத்திற்கு போகும் வழியிலே என் தேவன் சந்திக்கிறார். அங்கே சவுலை பவுலாய் என் தேவன் மாற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்பேற்பட்ட மனிதனாய் நாம் காணப்பட்டாலும் நம்மை மாற்றக்கூடிய தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு மனிதர்கள் நம்மை பல விதத்திலே மாற்றலாம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அவருடைய சித்தத்திற்கு ஏற்றாற் போல நம்மை வணைகிற தேவனாக, நம்மை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். இங்கே சவுலையும் கூட என் தேவன் பவுலாய் மாற்றுகிறார். அப்பொழுது பவுல் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், உமக்கு எது சித்தமோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறார். ஏனென்றால் சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அதற்கு பின்பதாக பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் தேவனை மட்டும் விடாத ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே சோதனைகளும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தேவனை விட்டு வழி விலகிடுகிறோம், தேவனை விட்டு தூரமாய் கடந்து செல்லுகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருந்த போதிலும் அவரை விட்டு தூரமாய் கடந்து சென்று விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு பவுலை போல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சவுலின் வாழ்க்கையில பவுலாய் மாற்றினதுக்கு பிற்பாடு சிறையில் சென்ற போதும் அங்கே இருந்து பல நிருபங்களை அவர் எழுதுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை விசுவாசித்தவர்களாக தேவனையை சார்ந்து அவரையே அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருகிறவராய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மால் அறியப்பட்டவர்களாய் இருப்பதினாலே தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் உம்மையே சார்ந்து கொண்டு வாழ என் தேவன் கிருபை தருவீராக. அதி நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பதினாலே எப்பொழுதும் அவரையே சார்ந்து கொள்கிறவர்களாய் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான நன்மைகளை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.